அமெரிக்காவில் நடந்த 9/11 இந்த தாக்குதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2011ஆம் ஆண்டு இரட்டை கோபுர தாக்குதல் உலகம் முழுவதும் பேசுபொருளா மாறி இருந்தது. ஆனா இதை செஞ்சது அல்-கொய்தா அப்படின்னு உலகத்தை நம்ப வச்சாங்க அமெரிக்கா. உண்மையிலேயே அதை செஞ்சது யாரு? இப்போ புதிதாக இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. மொசாட்டினுடைய முக்கிய நபரோடு நெதன்யாகு நடத்தி இருக்கக்கூடிய சந்திப்பு அமெரிக்காவில் 10 மடங்கு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும், அதுவும் 9/11 போல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இஸ்ரேல் நடத்த போற பெரிய திட்டம், அழிவுகரமான பாதை என்ன? பிரான்ஸ்ல இருந்து கிளம்புனதுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு நுழைஞ்ச உடனே அவர் போட்டிருக்கக்கூடிய முதல் ட்வீட் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. டீடைலா பேசுவோமா? உக்ரைனுடைய பிரம்மாண்டமான ட்ரோன் தாக்குதல்னால மாஸ்கோவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. பிரான்ஸ்ல நடந்த G7 மீட்டிங் ஜெலன்ஸ்கியை ரொம்ப பெரிய அளவில் குஷியில ஆழ்த்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, $10 பில்லியன் அளவிற்கான பெரிய நிதி ஒன்று பரிமாறப்படும் அப்படின்னு ஊர்சலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த தைரியம் இப்போ ஜெலன்ஸ்கியை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, மாஸ்கோவிலேயே இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காரு அப்படின்னா ஜெலன்ஸ்கி கிட்ட ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கும். சுடர் விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பு அப்படிங்கிறது ஆயில் ரிஃபைனரி மேலையும் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. இஸ்ரேல் முழுவதையுமே ஆத்திரமடைய செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை இப்போ அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா லெபனான்லையும் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நுழைய முடியல. லெபனானுக்குள்ள ஒரு 10 கிலோமீட்டர் நுழைஞ்சிட்டு பேக் அடிச்சு பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க இஸ்ரேல். நெதன்யாகுவினுடைய தூண்டுதலும் அதுக்கு காரணம் சொல்லப்படுது. அமெரிக்காவினுடைய பிரஷரும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. UN படைகள் முன்னுக்கு பின் முரணாக இப்ப என்ன செய்வது என்று தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க லெபனான்ல 30,000க்கும் மேற்பட்ட படைகள் இருக்காங்க. கைபொத்தி வாய்பொத்தி நிற்கக்கூடிய அவங்க என்ன செய்வது என்று தெரியாம இஸ்ரேல் படைகளை அட்டாக்கும் பண்ணாம கையில ஆயுதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஈரானோட இஸ்ரேலால போர் பண்ண முடியாது. லெபனான்லையும் போர் பண்றதுக்கான வாய்ப்பு இப்ப இல்ல. காரணம் என்னன்னா அமெரிக்காவினுடைய பிரஷர். அப்போ அமெரிக்கா இவ்வளவு தூரம் நமக்கு பிரஷர் கொடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஏன் அமெரிக்காவினுடைய நலன் மீது நம்ம அக்கறை வைக்கணும்? நம்ம இல்லாம அமெரிக்கா கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிக்கணும். மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பினுடைய பெரும் திறன் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு இப்போ நெதன்யாகு மொசாட்டினுடைய உளவாளி ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காரு. அது தொடர்பான காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அதுவும் இஸ்ரேலிய முகவர் லூமரோட அந்த மிரட்டல் கடிதமும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மிரட்டல் காட்சிகளும் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 9/11 2011 நடந்த அந்த தாக்குதலுக்கு பின்னாடி அல்-கொய்தா தான் இருக்கு அப்படின்னு நம்பப்பட்டது. பழைய தூக்கி அல்-கொய்தா மேல போட்டாங்க. ஆனா பெரும் பேரு நமக்கு கிடைக்குதுன்னு அல்-கொய்தாவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நடந்தது என்ன? இஸ்ரேல் தான் 9/11 தாக்குதலுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத பல டாக்குமெண்ட்ரிஸ் மூலியமா நிரூபிச்சிருக்காங்க உலகத்தின் பல்வேறு யூடியூப் சேனல்கள். இஸ்ரேல் தான் 9/11க்கு காரணம் அப்படின்னு பல்வேறு ஆதாரங்களை உலகின் பல்வேறு முன்னணி சேனல்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆவண படங்களாக இன்னமும் அது மறைக்கப்பட்ட விதமாகவே இருக்கு. மறுபடியும் இஸ்ரேல் அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க. இது தெரிஞ்ச ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பிரான்ஸ்ல இருந்து உடனடியாக கிளம்பின ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நேரடியாக வந்து சேர்ந்தார். ஈரானோடு நல்லதொரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு அவர் ட்விட்டர் பதிவுல போடுவாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் போட்டு இருக்கக்கூடிய பதிவு என்ன தெரியுமா? பங்குச்சந்தை சாதனை அளவை எட்டியுள்ளது. கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக குறைந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக நான் போதுமான அளவிற்கு கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்று சில முட்டாள்கள் நினைக்கிறார்கள். ஒன்று அவர்கள் பொறாமை பிடித்தவர்களாக இருக்கக்கூடும், இல்லையெனில் மோசமானவர்களாக இருக்கக்கூடும். அதுவும் இல்லைன்னா அவங்க அறிவிலிகளாக இருப்பாங்க அப்படின்னு இஸ்ரேலை ரொம்ப காட்டமா திட்டியிருக்காரு. ரொம்ப காலத்திற்கு பிறகு ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை இப்படி பொதுவெளியில திட்டுறது இதான் முதல் முறை. ஈரானுடைய காலிபாப் அவர் தான் சைன் பண்ணாருன்னு முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் சைன் போட்டது ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அப்படிங்கிற உண்மையான தகவல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் காலிபாப் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? சுலைமானி அவர்களை கொல்லக்கூடிய திட்டத்தை தீட்டியது ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் தான். சுலைமானி அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், உறவினரும் கூட. அவருடனான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது மிகவும் அலாதியானது. சுலைமானி இப்போ உயிரோடு இல்லை. அதற்கு காரணம் ஆரஞ்சு நிற மனிதரான ட்ரம்ப் மட்டுமே. அவரோடு நான் கையொப்பமிடுவதற்கு ஒரு காலத்திலும் விரும்பியது கிடையாது. நாட்டின் நலன் கருதி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டால் ஏற்பேன், இல்லையெனில் மறுப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொன்னதாக ஒரு தகவல். அதற்கு பிறகுதான் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை
பதிவு செஞ்சிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு சாத்தியமான கூறுகள் ஆரம்பத்தில் இருந்தே அவங்க தான் நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதும் அவங்க தான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த மரியாதையை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. மத்தியஸ்தம் பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு அவங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் சைன் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் இதில் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒப்பந்தமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது டெம்பரவரி ஒப்பந்தம் தான். 1971 ஏற்பட்ட பெரும் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக இப்போ வங்காள விரிகுடாவில் நீர்மூழ்கி கப்பலை நிலைநிறுத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டம் போட்டிருக்காங்க. சீன தயாரிப்பான பாகிஸ்தானுடைய ஹங்கோர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் கராச்சியை வந்தடைஞ்சிருக்குங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இந்தியாவை தாக்குவதற்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமனி அவர்கள் வால் ஸ்ட்ரீட் வங்கிகளோடு தொடர்புகளை கொண்ட ஒரு உலகளாவிய முதலீட்டு தொகுப்பை எவ்வாறு உருவாக்கினார் அப்படிங்கிறது தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை இப்போ விசாரணை நடத்தி வருது. என்னது, ஈரானுடைய உச்ச தலைவர் வால் ஸ்ட்ரீட் வங்கிகளோடு தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயமும் நம்ம மனசுக்குள்ள வரத்தான் செய்யும். கமனியால் மேற்பார்வையிடப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு இடையே பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களை எளிதாக்குவதில் ஜேபி மோர்கன் சேஸ் மற்றும் சிட்டி குரூப் போன்ற அமெரிக்க நிதி நிறுவனங்களுடைய சாத்தியமான ஈடுபாடு உட்பட பண மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த விசாரணை இப்போ ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா முஸ்தபா கமனி அவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூம்பர்க் கூட இது தொடர்பாக ஆய்வுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா சுவிஸ் வங்கியில இருந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஆடம்பர சொத்துக்கள் வரைக்கும் முஸ்தபா கமனி அவர்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ரொம்ப பெரிய அளவில் விஸ்தரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ப்ளூம்பர்க் இப்போ அறிக்கையில் சுட்டி காட்டுறாங்க. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து தனது கப்பல்களை இயக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் 30 நாளைக்குள்ள எல்லா நாட்டு கப்பல்களையும் உள்ள வந்து போறதுக்கான அனுமதியை அவங்க கொடுக்க போறாங்களாம். ஈரான் கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொண்டே சுயமரியாதையும் பேணக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு நடவடிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக எடுத்து இன்னைக்கு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. ஈரானுடைய வெற்றி அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஏகாதிபத்தியத்துக்கு அடித்திருக்கக்கூடிய சம்பட்டி அடி என்று ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.